நிச்சயமாக ஒரு முஸ்லிம் அந்த செயலை செய்திருந்தால் அது கண்டிப்பாக நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல், இஸ்லாத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட செயல் அல்ல என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஏனென்றால் மிக தெளிவாக போர்க்களத்தில் கூட எப்படிப்பட்ட நியதிகளை முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு தெளிவான வழிகாட்டுதல்களை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமாக திகழ்கின்றது. இன்னைக்கு கூட இந்த நவீன 21ஆம் நூற்றாண்டிலே போருக்கான யுக்திகளை பற்றி, போரிலே நடந்து வரக்கூடிய நெறிமுறைகளை பற்றி, வார் எத்திக்ஸை பற்றி பல்வேறு நாடுகளிலே பல்வேறு வகையாக சொல்கின்றார்கள். ஐநாவும் கூட சில நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த நெறிமுறைகளுக்கு விரோதமாக மக்களை மட்டுமல்ல பூமியை நாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஆயுதங்கள் எல்லாம் நவீன உலகத்திலே இப்போது பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமான இஸ்லாத்தை இந்த உலகத்திலே சம்பூர்ணப்படுத்திய அண்ணலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் கூட பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், மத புரோகிதர்கள் இவர்களுக்கு எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில் நீர்நிலைகள், பயிர், செடி, கொடி, மரம் இவற்றுக்கும் எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற போர் நெறிமுறைகளை வகுத்து தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை பார்க்கின்றோம். இந்த உண்மை ஒரு பக்கம் இருக்க, ஒரு விமானத்தை கடத்தி அந்த விமானத்தின் மூலமாக தாக்குதலை நடத்தி அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயமாக முஸ்லிம்களாக இருக்க முடியாது. இஸ்லாத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட செயலாக இருக்க முடியாது. அத்தகைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இஸ்லாத்திலே இடமில்லை என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, அருமை சகோதரர்களே, இந்த செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், எகிப்தை சார்ந்தவர், அந்த பேராசிரியனுடைய பெயர் டாக்டர் வலீத் ஏ ஃபத்திஹ் என்பது அவருடைய பெயர். இவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றக்கூடியவர். அந்த பேராசிரியர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் தொழிலுக்காக மருத்துவத்தை படிக்கக்கூடிய பேராசிரியர் தொழிலை பார்த்தாலும் கூட அது போக எஞ்சிய நேரங்களில் எல்லாம், காலத்தில் எல்லாம் இஸ்லாத்தை அனைத்து மக்களுக்கும் எடுத்து வரைக்கக்கூடிய அந்த பிரச்சார பணியை, அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பேராசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டவர். அவர் சொல்கின்றார், இந்த செய்தி பிரபல பத்திரிகைகளில் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. டாக்டர் வலீத் சொல்கின்றார், இந்த செப்டம்பர் 11 தாக்குதலை பற்றிய செய்தியை அறிந்தவுடன் நான் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு பக்கம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் அதிர்ச்சி தரக்கூடிய அம்சம். இன்னொரு பக்கம் என்னவென்றால் 50 ஆண்டு காலம் மிகவும் கஷ்டப்பட்டு நவநாகரிகத்தினுடைய உச்சாணி கொம்பிலே இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த அமெரிக்காவிலே இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக நாம் செய்த பணிகள் எல்லாம் 50 ஆண்டுகள் பின்னாடி தள்ளப்பட்டு விட்டது, பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இனி எப்படி நாம் இந்த மக்களுக்கு மத்தியிலே நாத்திகர்களாக, கிறிஸ்தவர்களாக, அல்லது எங்களுக்கு எந்த கொள்கையுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே பல்வேறு மன நிலைகளிலே வாழக்கூடியவர் மத்தியில எப்படி போய் இஸ்லாம் இஸ் a religion of peace, இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம், இஸ்லாம் நாம் உங்களுடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கக்கூடிய மார்க்கம் என்றெல்லாம் நாம் இனிமே எப்படி போய் பிரச்சாரம் பண்ண முடியும்? நம்ம பிரச்சாரத்தை எல்லாம் இந்த இரட்டை கோபுரத்தை தாக்குதலின் காரணமாக பின்னுக்கு தள்ளிவிட்டோம் என்ற ஒரு மாபெரும்
கவலையிலே நாங்கள் மூழ்கி இருந்தோம் என்று சொல்கின்றார் டாக்டர் வலீத். ஆனால் அவர் திரும்ப என்ன சொல்கின்றார் தெரியுமா? இது அந்த சம்பவம் நடைபெற்ற மாலை அந்த செய்தி அறிந்தவுடனே எனக்குள்ளே ஏற்பட்ட எண்ணம். ஆனால் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மக்கள் மத்தியில் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஏக்கம். யார் இந்த முஸ்லிம்கள்? அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை என்ன? அவர்களுடைய மதம் என்ன சொல்கின்றது? அவர்களுடைய மத நூல்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தாகம் அந்த அமெரிக்க மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு எழுச்சியாக ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர் சொல்கின்றார், அதாவது இஸ்லாமிக் சென்டர் இன் கேம்பிரிட்ஜ் என்று ஒரு இஸ்லாமிய மையம், அந்த இஸ்லாமிய மையம் எங்கே இருக்கின்றது என்றால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் இடையில இந்த இஸ்லாமிக் சென்டர் ஆஃப் கேம்பிரிட்ஜ் இருக்கின்றது. இங்கே இந்த தாக்குதல் நடைபெற்று முடிந்த 5 நாட்கள் கழித்து, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் செப்டம்பர் 16ஆம் தேதி ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். டாக்டர் வலீத் சொல்கின்றார், இந்த கூட்டத்திற்கு இஸ்லாம் என்றால் என்ன, திருக்குர்ஆன் என்ன சொல்கின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த போதனை என்ன என்பதை பற்றியெல்லாம் விளக்குவதற்காக வேண்டி இந்த கூட்டத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் என்றால் ஒரு 100 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அரங்கம் நிரம்பி வழிந்தது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்தார்கள். நான் தொடக்கத்திலே சில திருக்குர்ஆன் வசனங்களை அரபி மொழியிலே ஓதிவிட்டு அதனுடைய மொழிபெயர்ப்பை சொல்லி இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு என்ன, இஸ்லாம் காட்டக்கூடிய வாழ்க்கை நெறி என்ன என்பதை பற்றி எல்லாம் தெளிவான முறையிலே உரையாற்றிய பிறகு ஏராளமான கேள்விகள் வந்து அந்த மக்கள் இஸ்லாத்தை பற்றி இன்னும் ஆர்வமாக அறிந்து கொள்வதற்கு முன் வந்தார்கள் என்று டாக்டர் வலீத் சொல்கின்றார். அவர் மேலும் தொடர்கின்றார், இந்த கூட்டத்திற்கு பிறகு பாஸ்டனில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம் சர்ச்சின் சார்பாக இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த கூட்டத்திற்கு போனோம். அங்கும் சில 100 பேர் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் தான் போனோம். ஆனால் ஆயிரக்கணக்கிலே அங்கே மக்கள் குவிந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி கடைசில என்ன ஆகியது என்றால் the best seller in US turned out to be the Holy Quran. மிக அதிகமாக புத்தக கடைகளில் விற்பனையாகக்கூடிய நூலாக திருக்குர்ஆன் அமையக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டு விட்டது. இது ஏதோ உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி நான் சொல்லக்கூடிய செய்தி இல்லை. அருமை சகோதரர்களே, நியூயார்க் டைம்ஸ்ல இந்த செப்டம்பர் 11க்கு பிறகு வந்த ஒரு கட்டுரையில, அந்த கட்டுரைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? இஸ்லாம் அட்ராக்ட்ஸ் கன்வர்ட்ஸ் பை thousands. ஆயிரக்கணக்கிலே இஸ்லாம் மக்களை கவர்ந்து இழுக்கின்றது, ஆயிரக்கணக்கில் மக்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்று தலைப்பிட்டு பிரபல நியூயார்க் டைம்ஸ் ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அது சொல்கின்றது, அந்த கட்டுரையில சொல்கிறார்கள், with some 6 million adherents in US, Islam is the fastest growing religion in this country. 60 லட்சம் மக்கள் முஸ்லிம்கள் அமெரிக்காவிலே வாழ்கின்றார்கள். ஆனால் இப்படி இருந்தாலும் கூட இன்று அமெரிக்காவிலே வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் விளங்குகிறது என்று சொல்லி அடுத்ததாக சொல்வதுதான் மிக முக்கியமான செய்தி. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் 25,000 பேர் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அடுத்த செய்தி. அதற்கு அடுத்த செய்தி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வந்தது நம்மூர் தினத்தந்தி பத்திரிகையில இல்ல, நியூயார்க் டைம்ஸ்ல. அடுத்த செய்தி என்னவென்றால், கன்வர்ஷன் ரேட்ஸ்
quadrupled since September 11 என்று இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில அந்த கட்டுரையில சொல்லி இருக்கின்றார்கள். செப்டம்பர் 11க்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய இந்த மக்களுடைய தொகை பன்மடங்கு அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு புள்ளி விவரப்படி அமெரிக்காவில் 4 பேர் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் என்றால் அவர்களில் ஒருவர் பெண்ணாக இருக்கின்றார். இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இஸ்லாம் பர்தாவை அணிய வைத்து பெண்களை அடிமைப்படுத்துகின்றது, பெண்களுக்கான உரிமைகளை எல்லாம் பறிக்கின்றது என்று ஒரு பக்கம் மிக வலிமையாக ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதே அமெரிக்காவில், நவநாகரிக அமெரிக்காவில் அதிகமான பெண்கள் 4 பேர் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள், அவர்களிலே ஒருவர் பெண் என்ற செய்தியையும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகையிலும் கொடுத்திருக்கின்றார்கள். இன்னொரு செய்தி என்னவென்றால், இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்றால், இன்று அமெரிக்காவில் 2வது பெரிய மதமாக யூத மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் 2015 அமெரிக்காவில் கிறிஸ்தவத்திற்கு அடுத்ததாக அதிகமான மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக, ஒரு மார்க்கமாக இஸ்லாம் விளங்கும் என்ற செய்திகளும் அங்கிருந்து வரக்கூடிய அதே சூழ்நிலையில இல்ல அது உண்மை அல்ல, இப்ப ஏற்கனவே யூத மதத்தை பின்தள்ளிவிட்டு இஸ்லாம் தான் அமெரிக்காவில மக்களால் அதிகமாக பின்பற்றக்கூடிய 2வது பெரிய மதமாக விளங்குகிறது என்றும் செய்திகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அமெரிக்காவிலே மட்டுமல்ல, பன்னெண்டு காலமாக கம்யூனிசத்தினுடைய ஆட்சியின் கீழே இருந்த ரஷ்யாவில் இன்றைய நிலவரங்களை பார்க்கும்போது ரஷ்யாவில் 2 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த 2 கோடி முஸ்லிம்கள் ரஷ்யாவினுடைய மொத்த தொகையில, நான் சொல்வது ரஷ்யா என்பது யுஎஸ்எஸ்ஆர் அல்ல, யுனைடெட் சோசியலிஸ்ட் சோவியத் ரிபப்ளிக் என்பது பல நாடுகளை சார்ந்த ஒரு நாடாக இருந்து அதற்கு பிறகு அது சிதையுண்டு பல்வேறு நாடுகள், புதிய நாடுகள் எல்லாம் வெளிவந்த பிறகு வெறும் ரஷ்யாவினுடைய மக்கள் தொகையில 15% முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். இதுல என்ன பெரிய சிறப்பு என்று கேட்கலாம். நாம் பேசுவது இஸ்லாத்தின் எழுச்சி என்ற தலைப்பில் 1920களிலிருந்து ஏறத்தாழ 80 ஆண்டு காலம் கம்யூனிசம் ஆட்சி செய்த பூமி ரஷ்யா. கம்யூனிசத்தினுடைய தலைமை பீடமாக இருந்தது ரஷ்யா. மத நம்பிக்கைகளுக்கெல்லாம் இடமில்லை என்று ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பூமியாகவும் ரஷ்யா விளங்கியது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். பள்ளிவாசல்கள் எல்லாம் மியூசியம்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ரஷ்யாவில் நீங்க பாத்தீங்கன்னா தாத்தாரிஸ்தான் என்ற ஒரு பகுதியில் கம்யூனிசம், ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த நேரத்தில் 18 பள்ளிவாசல்கள் தான் இருந்தது. ஆனால் இன்று அதே தாத்தாரிஸ்தான்ல ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியில் இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு எழுச்சி அங்கே கோலோச்சி இருக்கிறது. இஸ்லாமிய எழுச்சி அங்கே மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்று சொன்னால், இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை பூன் ஊதி அழித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த ஜோதியை, அந்த தீபத்தை ஒருபோதும் அணைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அது நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நிதர்சனமாக யதார்த்தமாக நிறுவனமாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம்.